கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதத்துக்கு தடை என்னன்னு சொல்லி நிறைய குடும்பத்துல தேடிட்டே இருப்பீங்க. இன்னைக்குள்ள செய்தியில நீங்க எல்லா ரகசியத்தையுமே அறிந்து கொள்ள முடியும். உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். அதுக்கு எக்ஸாம்பிள், என்னுடைய வாழ்க்கையில நிறைய நஷ்டம் வந்திருக்கு. கூரோட்ட போயிருக்கேன், அரை கோடி அழிச்சிருக்கேன், மனுஷனோட சத்தத்துக்கு செவி கொடுத்துருக்கேன், மனுஷன்ட்ட கதை பேசி வறுமைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கேன். இருதயம் ஃபுல்லா துக்கமா இருக்கும், இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கும், ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமையில இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நஷ்டம் அதிகமா இருக்கும். சொந்த வீடெல்லாம் வித்துருக்கேன், வியாபாரத்தை விட்டுட்டேன், நகையெல்லாம் வித்துருக்கேன், நிந்தைகள் அவமானங்கள் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. என் வாழ்க்கையில நான் நஷ்டப்பட்டதுனால நான் கொஞ்சம் ஆழமாவே சொல்ல முடியும். நம்ம பேசுற வார்த்தை தேவனுக்கு பிரியமான வார்த்தையா கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. 24 மணி நேரம் வீணான வார்த்தை பேசி அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில வறுமை மாத்திரம்தான் இருக்கும். இப்படி நிறைய குடும்பம் உண்டு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா சில குடும்பத்துல கதை பேசலன்னா தூக்கம் வராது. யார்கிட்டயாவது தொடர்பு கொண்டு நல்ல கதை பேசணும், அப்படி இல்லைன்னா தூக்கம் வராது. அது அவங்களுடைய ஹேபிட். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே 27, 28 ரெண்டு வசனமே முக்கியமான வசனம் தான். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி தான். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா? தேவன் தருவார். எல்லாருக்கும் தேவன் தருவார். எனக்கும் தருவார், உங்களுக்கும் தருவார். ஆனால் நம்ம எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம வாழ்க்கையில எங்க ஃபால்ட் இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடித்தால் நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்னா சில குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி விரும்புவீங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு தடை யாரு, பிரச்சனை யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய வாய் தான். உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். உதடுகளின் பேச்சு, உதடுகளின் பேச்சு காலையிலேருந்து ராத்திரி வரைய எத்தனை வீணான வார்த்தை இருக்கோ
அந்த வீணான வார்த்தைக்கெல்லாம் நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டியது. பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ இன்னைக்கு இந்த செய்தி நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க, பிரதர் நைட்டு நல்லா தூக்கம் வரணும், அது படுத்தா தூங்கிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காலிலேருந்து இந்த நிமிஷம் வரைய எத்தனை வீணான வார்த்தை, சில குடும்பத்தில் கோபமான வார்த்தை, சில குடும்பத்தில் கெட்ட வார்த்தை, சில குடும்பத்தில் அசுத்தமான வார்த்தை, சில குடும்பத்திலே இச்சையான வார்த்தை, சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கு. இது எல்லாமே வாயில தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம். ஒரு வீட்டுக்குள்ள வருமானம் எங்கேருந்து வருது அப்படின்னா, வேலை செஞ்சா சம்பளம். ஆனால் நிறைய குடும்பத்துல நல்ல வேலை செய்யறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெருமை வரும், நல்ல பெருமை இருக்கும். சில குடும்பத்துலலாம் சொந்தமா வீடு, காரு, பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம், நகை, சகல செழிப்பும் இருக்கும். ஏன்னா தேவன் ஆசீர்வதிச்சிருப்பாரு. தேவன் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்துடும் அப்படின்னா, ஒரு பெருமை உள்ள வந்துடும். சில வீட்டிலலாம் பெருமை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வீட்டுக்கு வந்த மருமகள்கிட்ட பெருமையாக பேசுவாங்க, சொந்தக்காரங்கிட்ட பெருமையாக பேசுவாங்க, வீட்டில் வேலை பார்ப்பாங்க அவங்கள்ட்ட பெருமையாக பேசுவாங்க. வெளியில் போகிற இடத்துல நான் யார் தெரியுமா, ஆமாம் நான் யார் அப்படின்னு சொல்லி குடும்பம், சொந்தம், ஜாதி எல்லாமே உள்ளே கொண்டு வந்துடுவாங்க அந்த வார்த்தையில். அப்படிலாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவங்க வேதனைப்படுவாங்க. ஏன்னா இவங்க நல்ல சகல செழிப்போடு இருப்பாங்க. சகல செழிப்போடு இருக்கும்போது வீட்டில் மனைவியை ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்துகிற மாதிரி எப்போதுமே பேசிகிட்டு இருப்பாங்க. நான் யார், என் குடும்பம் என்ன அப்படின்னு சொல்லி பல மெத்தடில் பேசுவாங்க. அந்த மனைவி பார்த்தா பாவம் போல இருப்பா, மனைவி பார்த்தா துக்கத்தில் இருப்பா, அந்த மனைவி பார்த்தா வேதனைப்படுவான். ஐயோ என் கணவரோடு பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. என் வாழ்க்கையில் நான்லாம் வியாபாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பெருமைலாம் இருந்துச்சு. புல்லுதிங்க போட்டார், தானியல் எழுதப்பட்டிருக்கு. பெருமை இருந்துச்சுன்னா புல்லுதிங்க போட்டுருவார், அப்புறம் தான் அறிவு வரும். இதெல்லாம் என் வாழ்க்கையில் ரியலாகவே நடந்திருக்கு. பைபிள் நிறைய வசனத்தில் தண்டனை எழுதப்பட்டிருக்கும். என் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்டனையை வாங்கியிருக்கேன். அதனால் சேர்த்து சொல்லி தரேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்லி ஓடுறாங்க, ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. இப்போ அதுதான் பிரச்சனை. கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஏகப்பட்ட துக்கத்தில் இருப்பாங்க, ஏகப்பட்ட கருத்தில் வேதனைப்பட்டு இருப்பாங்க. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வருது. வறுமை மட்டும்தான் இருக்குமா. அதனால யாராவது என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது உட்காந்து புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா, முதல்ல பேசுற வார்த்தை என்ன வார்த்தைன்னு சொல்லி உட்காந்து டேபிள் போட்டு உட்காந்து யோசிங்க. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். வறுமை எங்கேருந்து வருது அப்படின்னா, வீணான வார்த்தை பேசும்போது வறுமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என் வாழ்க்கையிலலாம் வறுமை வந்திருக்கு, அதனால் நான் ஸ்ட்ராங்காகவே சொல்ல முடியும். வறுமை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, பேசுகிற வீணான வார்த்தை. வீணான வார்த்தையில் தான் வறுமை நிறைய வருது. இது நிறைய குடும்பத்தில் பல வருஷமாக வறுமை இருக்கு. சில குடும்பத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லுவாங்க, பிறந்ததுலேருந்து நான் இன்னைக்கு வரையும் கஷ்டப்படுறேன் அப்படிம்பாங்க. வறுமை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா வாயிலேருந்து. ஏன்? நல்ல கதை பேசுவாங்க, ஸ்கூல் படிக்கும்போது கதை பேசுவாங்க, காலேஜ் படிக்கும்போது கதை பேசுவாங்க, கல்யாணம் முடிச்சுக்கிற கதை பேசுவாங்க, சொந்தக்காரன்ட்ட கதை பேசுவாங்க, கடைசி வரையும் கதை பேசிட்டே போயிடுவாங்க. சில குடும்பத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துருவாங்க. ஒரு 60 வயசு பாட்டி சொந்தக்காரங்களை நம்பி ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துட்டு
1 கோடி தான், ரொம்பலாம் இல்லை, 1 கோடி தான் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வருத்தத்தில் இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டால் இன்னும் தரமாட்டுக்காங்க. கதை பேசும்போது ஒரு 1 கோடி ரூபா தூக்கி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. 1 கோடி கொடுத்து வருஷம் ஆகுதான், தரமாட்டுக்காங்களாம். இப்போ அந்த பாட்டி வேதனைப்படுது. இது எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கதை பேசும்போது பணமும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. சில வாலிப பிள்ளைகள் நைட் நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், இனிமேல் ஏன் வாழணும், சில குடும்பத்திலே தங்களை இழந்து, அதாவது வாலிப வயசுல கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்தால் ஆசீர்வாதம், வாலிப வயசுல இஷ்டம் போல யார் பேச்சோ கேட்கறது, அம்மா அப்பா பேச்சுக்கு கீழ்படுறது கிடையாது, கேட்கறது கிடையாது. ஆனால் ஃப்ரெண்டு அவங்க இவங்கன்னு சொல்லி கூட இருக்கிறவங்க நம்பி அப்புறம் கெட்டு போய் அப்புறம் வம்பா போய் அப்புறம் அழிஞ்சு அப்புறம் ராத்திரி நேரத்தில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது. நம்ம பேசுற நபர் யாரு, என்ன பேசுறாங்க, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. பாவம் வந்துட்டுன்னு அர்த்தம். அதிகமா பேச 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 பாவம் வந்துட்டு. தன் உதடுகளை அடக்குறவனும் புத்திமான். உதடை யாருப்பா அடக்குறா அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 17, 27, 28 வாசிக்கும்போது அழகா எழுதப்பட்டிருக்கு, ஆன்சர் எழுதப்பட்டிருக்கு. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குறான். அறிவாளியா இருந்தா தன் வார்த்தைகளை அடக்குவான். அதனால இந்த இரவு நேரத்திலே செய்தி என்ன அப்படின்னா, நிறைய வசனம் இருக்கு, ஒரு வசனமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நீதிமொழிகள் 18:7 மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. இப்போ இந்த மூடன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம், வாயை அடக்கலைன்னா மூடனா மாறிதான். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்குள்ள செய்திலாம் நிறைய குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். எப்படி பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா, இத்தனை வருஷம் தேவையில்லாம எந்தெந்த காரியத்துல நம்ம எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். ஏன்னா நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறீங்க. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு பிரியமானபடி அர்ப்பணிச்சிட்டோமா, அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்திலே அதிகமா பேசி 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 ஆபத்து வந்துருது, வீட்டுக்கு வந்துருது. இப்போ என் வாழ்க்கையிலாம் ஆபத்து வந்திருக்கு, அதனால நான் உண்மையா சொல்றேன். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன், நான் சொல்றேன்ப்பா. அதிகமா பேசி 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 வறுமை, கேடு, கண்ணி, ஆத்துமாவுக்கு கண்ணி என்று எழுதப்பட்டிருக்கு. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. உதட அடக்கியாச்சு அப்படின்னா ஆசீர்வாதம், உதட அடக்கலை அப்படின்னா ஆத்துமாவுக்கு கண்ணியா மாறிடுமா. என் ஆத்துமாவிலலாம் கண்ணி இருந்துச்சுப்பா, நான் சொல்ல முடியும். வேதனை, கண்ணி, துக்கம், கண்ணீர், இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமற் போகாது. வாயை அடக்கியாச்சு அப்படின்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். வாயை அடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி துணிகரமா வாழ்ந்தால் அந்த வீட்டில் வறுமை மட்டும்தான் இருக்கும். அதனால இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 5 வசனம் பேசியிருக்கேன். 5 வசனமே முக்கியமான வசனம். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. பேசுற வார்த்தை மூலியமா ஆத்துமாவுக்கு கண்ணியா மாறிடுது. பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா கொஞ்சம் வாயை கொஞ்சம் மூடி வைக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா ஆத்துமாவுக்கு கண்ணி என்று எழுதப்பட்டிருக்கு.
இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பேசி 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 பணத்தெல்லாம் எங்கேயோ விட்டுருதாங்க. நீதிமொழிகள் 18:15 எழுதப்பட்டிருக்கு, புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். அந்த குடும்பத்துல மட்டும்தான் ஆசீர்வாதம் இருக்கும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் ஆழமா தியானிங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது பிரயோஜனமா இருக்கும். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். அறிவை சம்பாதிச்சாச்சுனால இந்த குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கப்படும். அதனால உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா? தேவை இருந்தா மட்டும் பேசுங்க, இல்லை பேசாம ஒரு ஓரமா வீட்டில் அமைதியா இருங்க. ஒரு பிரச்சனையும் வராது. பேசி பேசி வறுமை, பேசி பேசி நஷ்டம், பேசும்போது அதிகமாக பேசும்போது பாவம், பாவம் பூரணமாகும்போது மரணம். ரோமர் 6 கடைசியில் போட்டிருக்கு. அதனால இரவு நேரத்துக்காக சின்ன ஜெபமணி முடிக்க போகிறோம். தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிறீங்களா? அடக்கிறதுக்கு கொஞ்சம் என்னன்னு யோசித்து பாருங்க. வாயை அடக்கினா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா எல்லாம் நஷ்டமாகி போயிடும். நஷ்டப்பட்டதில் ரவிராஜும் ஒரு ஆள். பேசி பேசியே நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்துட்டேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பேசி பேசி நஷ்டப்பட்டு நடுரோட்டில் இருக்கிறீங்களா? வாயை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவையில்லாமல் பேசாதீங்க, தேவையில்லாமல் யார்ட்டையும் பழகாதீங்க. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரமபிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் இணைந்து கேட்டாங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூரணமாக ஆசீர்வதிங்க. இணைந்து ஜெபிக்கிற குடும்பம் சந்ததி ஆசீர்வதிக்கட்டும். அவனுடைய தலைமுறை ஆசீர்வதிங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூரணமாக ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கட்டும். நைட் டியூட்டில் இருக்காங்க, நைட்டு டிராவலிங் இருக்காங்க, கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. சீக்கிரமா படுத்துங்கிறது கிருபை செய்யுங்க. தேவன் அவர்களே அப்போ மினிஸ்டர் நம்முடைய கரத்தில் முடியும். சில குடும்பத்தில் அப்பா கற்பதனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசுறீங்க. டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் வயசாயிட்டு போகுதுப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சொற்களின் மிகுதினால் பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. வீட்டுக்குள்ளே பேசி பேசி வறுமை, பல நஷ்டம், கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்திலே கர்த்தர் மனமிறங்கி மன்னித்து ஆசீர்வதிக்க வேண்டும். அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் படுக்க இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா, தீர்காயுஸ் தாங்கப்பா. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உம்முடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருகே செலுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதில் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தருடைய ஆவியன் உங்களோட பேசினால் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபித்துங்க. கர்த்தர் மட்டும்தான் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.